பேரெழுச்சியோடும் பெருங்கோபத்தோடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்திய பள்ளி ஆசிரியர் கூட்டமைப்பு என்னும் மகத்தான ஆசிரியர் கூட்டமைப்பின் வரலாற்று சிறப்புமிக்க இந்த மாபெரும் கோரிக்கை மாநாட்டிற்கு என்னோடு இணைந்து கூட்டு தலைமை வகித்துக் கொண்டிருக்கின்ற தமிழ்நாட்டு ஆசிரியர் இயக்கங்களின் மூத்த தலைவர், தமிழ்நாட்டு ஆசிரியர்களுக்காக தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு உயர்நிலை மேல்நிலைப்பள்ளி பட்டதாரி ஆசிரியர் கழகத்தினுடைய நிறுவன தலைவர் பெருமைக்குரிய தோழர் மாயவன் அவர்களே, அவரோடு இணைந்து கூட்டு தலைமை வகித்துக் கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் கழகத்தினுடைய மாநில பொதுச் செயலாளர், எல்லோரும் அவரை இளம் தலைவர் என்று சொன்னார்கள். அப்படி சொல்லுகிற போது நமக்கு கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருக்கிறது. அப்படிப்பட்ட இளம் தலைவராக STFI-யினுடைய அகில இந்திய செயற்குழுவிலே இடம்பெற்றிருக்கின்ற அன்பு தோழர் அன்பழகன் அவர்களே, இந்த நிகழ்விற்கு முன்னிலை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் கழகத்தினுடைய மாநில தலைவரும் சமரசமற்ற களப்போராளியுமாகிய பாசத்திற்குரிய தோழர் ரவிச்சந்திரன் அவர்களே, STF-யினுடைய அகில இந்திய செயற்குழு உறுப்பினராகவும் தமிழ்நாடு ஆரம்பப்பள்ளி ஆசிரியர் கூட்டணியின் மாநில தலைவராகவும் விளங்கிக் கொண்டிருக்கின்ற அன்பு தோழர் மணிமேகலை அவர்களே, தமிழ்நாடு பதவி உயர்வு பெற்ற பட்டதாரி மற்றும் தமிழாசிரியர் கழகத்தினுடைய மாநில தலைவர், STF-யினுடைய இயக்க நிகழ்வுகளிலே உறுதிமிக்க தலைவராக விளங்கிக் கொண்டிருக்கின்ற அன்பு தோழர் உதயசூரியன் அவர்களே, வரவேற்புரை ஆற்றி சிறப்பித்த அன்பு தோழர் சிவஸ்ரீ ரமேஷ் அவர்களே, கோரிக்கை விளக்க உரை ஆற்றி இருக்கின்ற தமிழ்நாடு இடைநிலை ஆசிரியர் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் அன்பு தோழர் சங்கர் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை, இந்த மாநாட்டை தொடக்கி வைத்து உரையாற்றி இருக்கின்ற திண்டுக்கல் பாராளுமன்ற உறுப்பினரும் பாராளுமன்றத்திலே உழைக்கும் மக்களின் உரிமை குரலை ஓங்கி ஒலிக்கின்ற வல்லமை பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினருமாகிய அன்பு தோழர் சச்சிதானந்தம் அவர்களே, பென்ஷன் மீதான தாக்குதல் என்ற தலைப்பிலே உரையாற்ற இருக்கின்ற தட்சிண ரயில்வே பென்ஷனர்ஸ் யூனியனுடைய தலைவர், சமீபத்தில் நடைபெற்ற தொழிற்சங்க தேர்தலிலே வாகை சூடிய கையோடு நம்முடைய மாநாட்டிலே கருத்துரையாற்றுவதற்கு வருகை தந்திருக்கின்ற அன்பு தோழர் இளங்கோவன் அவர்களே, பள்ளிக்கல்வி எதிர்நோக்கியுள்ள சவால்கள் இப்போது எங்கு நோக்கினும் சவால்களாகவே தெரிகின்றன. அப்படிப்பட்ட சவால்களை பற்றி நமக்கு உரையாற்ற இருக்கின்ற கல்வியாளர், பொதுப்பள்ளிக்கான மாநில மேடையினுடைய பொதுச் செயலாளர், தமிழ்நாட்டின் சமூக அநீதியை எதிர்த்து குரல் கொடுப்பதிலே தன்னிகரற்ற சமூக செயற்பாட்டாளராக விளங்கிக் கொண்டிருக்கின்ற பல கல்வியாளர்கள் அரசின் வலைக்குள் வீழ்ந்து விட்டாலும் கூட எந்த வலையிலும் சிக்காமல் மகாகவி பாரதி கண்ட புரட்சி தோழராக விளங்கிக் கொண்டிருக்கின்ற அன்பு தோழர் பிரின்ஸ் கஜேந்திர பாபு அவர்களே, நன்றி உரையாற்ற இருக்கின்ற தமிழ்நாடு மேல்நிலைப்பள்ளி தொழிற்கல்வி ஆசிரியர் கழகத்தினுடைய மாநில தலைவர் தோழர் ஜனார்தனம் அவர்களே, இந்த மாநாட்டை வெற்றிகரமாக்குவதற்காக கடந்த சில தினங்களாக பந்தய குதிரையின் பாய்ச்சல் வேகத்தில் களத்திலே நின்று பணியாற்றி இருக்கின்ற மதுரை மாவட்ட STFI தோழர்களே, குமரியிலே இருந்து கும்மிடிப்பூண்டி வரை இந்த மாநாட்டிலே பங்கேற்பதற்காக உத்வேகத்தோடு இங்கே வருகை தந்திருக்கின்ற நெஞ்சினை பிளந்த போதும் நீதி கேட்க அஞ்சிடோம், நேர்மையற்ற பேர்களின் கால்களை வணங்கிடோம் என்கிற பாடல் வரிகளுக்கு வடிவமாக வருகை தந்திருக்கின்ற
ஆசிரியர் சகோதரிகளே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்திய பள்ளி ஆசிரியர் கூட்டமைப்பின் சார்பாகவும் தமிழ்நாடு ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணியின் சார்பாகவும் என்னுடைய புரட்சிகரமான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய கோரிக்கை மாநாடு பேரெழுச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த அரசிற்கு எச்சரிக்கை தரக்கூடிய வகையிலே இந்த மாநாட்டிலே மாநிலம் முழுவதும் இருந்து நம்முடைய தோழர்கள் ஆவேசத்தின் வார்ப்படங்களாக இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். மாநாட்டு அரங்கம் நிரம்பி வழிகிறது. 2000த்திற்கும் மேற்பட்ட இருக்கைகள் போடப்பட்ட நிலையிலும் கூட தொடர்ச்சியாக இருக்கைகள் தேவைப்படக்கூடிய அளவிற்கு இந்த மாநாட்டிலே நம்முடைய ஆசிரியர் பெருமக்களின் பங்கேற்பு என்பது இருந்து கொண்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே நான் பெருமையோடு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ஆசிரியர்களின் உணர்வுகளை பிரதிபலிக்கக்கூடிய மாநாடாக இந்த மாநாடு விளங்கிக் கொண்டிருக்கிறது. தலைமை உரை என்கிற அடிப்படையிலே நான் சுருக்கமாக மட்டும் பேச வேண்டிய நிலையிலே இருக்கிறேன். இந்திய பள்ளி ஆசிரியர் கூட்டமைப்பு STFI என்றால் அது அகில இந்திய அளவிலே ஒரு வலிமைமிக்க ஆசிரியர் கூட்டமைப்பு. இந்தியா முழுவதும் 22 மாநிலங்களிலே 15 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஆசிரியர்களை உறுப்பினர்களாக கொண்ட, தமிழ்நாட்டில் மட்டும் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஆசிரியர்களை உறுப்பினர்களாக கொண்ட மகத்தான கூட்டமைப்பு. STFI என்றால் ஸ்கூல் டீச்சர்ஸ் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா என்பது மட்டுமல்ல. STFI என்றால் S என்றால் ஸ்ட்ரெங்க், T என்றால் டேலண்ட், F என்றால் ஃபோர்ஸ், I என்றால் இன்டெலிஜென்ட் ஆகிய கலவையாக STFI விளங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த STFI-னுடைய கோரிக்கை மாநாடு சங்கம் வளர்த்த மதுரையிலே பேரெழுச்சியோடு இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சங்கம் வளர்த்த மதுரையிலே சங்கங்களின் கூட்டமைப்பான இந்திய பள்ளி ஆசிரியர் கூட்டமைப்பினுடைய போர்க்குணமிக்க அமைப்புகளின், வீரஞ்செறிந்த அமைப்புகளின் மாநாடாக இந்த மாநாடு இன்றைக்கு இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மதுரை போர்க்குணமிக்க ஒரு மண், வீரஞ்செறிந்த ஒரு மண். ஏனென்று சொன்னால் தனக்கு முன்னால் நிற்பது இறைவன் என்று தெரிந்தும் நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று சொன்ன நக்கீரன் வாழ்ந்த மண்ணிலே நடக்கிற மாநாடு இது. அது மட்டுமல்ல, கண்ணகி தன்னுடைய கணவனுக்கு ஏற்பட்ட அவலத்தை கண்டு கிளர்ந்தெழுந்து போர்க்கோலம் கொண்டு மன்னனையே நேரடியாக சந்தித்து நீதி கேட்ட. ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, இன்றைக்கு ஆசிரியர்களிலே 70% பேர் பெண்களாக இருக்கிறார்கள். போராட்ட குணத்திற்கு ஒரு சான்றாக விளங்கிய கண்ணகி வாழ்ந்த மண். கண்ணகியை பற்றி சொல்லுகிற போது இளங்கோவடிகள் சொல்லுகிறார், வண்ணச்சீரடி மண்மகள் அறிந்திலள். அவளுடைய இயல்பை சொல்லுகிற போது அவன் நடந்து போனா அவன் நடக்கிற அந்த அதிர்வு பூமிக்கே தெரியாதா. அப்படிப்பட்ட பெண் தன்னுடைய கணவனுக்கு அநீதி என்றவுடன் ஆர்ப்பரித்து போர்க்கோலம் கொண்டு மன்னனையே நேரடியாக மன்னனை எதிர்த்து போராடுகின்ற வலிமையை பெற்றாள். உலகின் முதல் பெண் போராளி என்று சொன்னால் கண்ணகி என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட பெண் போராளி வாழ்ந்த மண்ணிலே எதற்காக இதை சொல்லுகிறேன் என்றால், தன்னுடைய கணவனுக்கு நேர்ந்த அநீதிக்காக கண்ணகி போர்க்கோலம் கொண்டாள். இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய ஆசிரியர் சகோதரிகளே, உங்களுக்கு இப்போது அநீதி ஏற்பட்டிருக்கிறது. நீங்கள் போர்க்கோலம் பூண வேண்டுமா வேண்டாமா என்பதை நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள். அப்படிப்பட்ட போர்க்குணமிக்க இந்த மண்ணிலே நடக்கிற இந்த மாநாடு, இன்றைக்கு தமிழ்நாட்டிலே பல கூட்டமைப்புகள் இருக்கின்றன. ஜாக்டோஜியோ இருக்கிறது, டிட்டோஜாக் இருக்கிறது. இந்த கூட்டமைப்புகளை எல்லாம் போராடுவதற்கு தூண்டுகிற மாநாடாக STFI-னுடைய இந்த மாநாடு விளங்கிக் கொண்டிருக்கிறது. சிலர் மந்திரத்திலே மாங்காயை பழுக்க வைத்து விடலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள்.
தந்திரத்திலே தேங்காயை விளைவித்து விடலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எதுவும் இங்கே நடக்காது. போராட்டமின்றி யாராட்டமும் செல்லாது. எனவே எஸ்டிஎஃப்ஐ என்கிற பந்தய குதிரை பாய்ச்சல் வேகத்தில் புறப்பட்டு விட்டது என்பதை உணர்த்துகிற மாநாடுதான் இந்த கோரிக்கை மாநாடு. எனவே இனிமேல் நானும் ரவுடி என்று சொல்லிக் கொண்டிருப்பவர்கள் தயவு செய்து குறுக்கே வராதீர்கள், நீங்கள் ஒதுங்கிக் கொள்ளுங்கள். அப்போ நாங்கள் எங்களுடைய உரிமைக்கான போராட்டத்தை நாங்கள் இப்போது நடத்துவதற்கு நாங்கள் புறப்பட்டு விட்டோம். கூட்டமைப்புகளின் மீது எங்களுக்கு நம்பிக்கை உண்டு. ஆனால் அந்த கூட்டமைப்புகள் முடங்கி போயினால் நாங்களே கிளர்ந்தெழுந்து எங்களுடைய கூட்டமைப்பை நாங்கள் போராட்ட களத்திலே நிறுத்துகின்ற வலிமையும் வல்லமையும் இங்கே இருக்கக்கூடிய சங்கங்களுக்கு உண்டு என்பதை நிரூபிக்கிற மாநாடுதான் இந்த கோரிக்கை மாநாடு. 10 கோரிக்கைகளை இங்கே வைத்திருக்கிறோம். 10 கோரிக்கையில 14 கோரிக்கைகள் இருக்கின்றன. தமிழ்நாட்டில் ஆசிரியர்களுக்கு 10 கோரிக்கைகள் மட்டும்தான் இன்றைக்கு இருக்கிறதா அப்படின்னு ஒரு ஆசிரியரிடம் கேட்டார். 100க்கும் மேற்பட்ட கோரிக்கைகள் இருக்கின்றன. கடந்த 3 ஆண்டுகளிலே இந்த திராவிட மாடல் ஆட்சியிலே நமக்கு கிடைத்த ஒரே ஒரு பயன் என்று சொன்னால் நமக்கு கோரிக்கைகளுடைய எண்ணிக்கை உயர்ந்து கொண்டே இருப்பதுதான் நமக்கு கிடைத்த பலன். தமிழ்நாட்டில் இன்றைக்கு கோரிக்கைகள் இல்லாத ஆசிரியர்களே கிடையாது. ஆசிரியர்கள் கோரிக்கைகளோடு இன்றைக்கு போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலை. நாம் சிபிஎஸ்ஐ ரத்து செய்ய வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிறோம். அதை கடுமையாக நாம் போராடி கொண்டிருக்கிற போது அவர்கள் பதவி உயர்வுக்கு தகுதி தேர்வு தேவை என்று ஒரு புதிய விஷயத்தை நடைமுறைப்படுத்துகிறார்கள். இப்ப நாம சிபிஎஸ் ரத்து என்கிற கோரிக்கையை விட்டுவிட்டு தகுதி தேர்வு பிரச்சனையை கையில எடுக்கிறோம். அதை கையில எடுத்து போராடி கொண்டிருக்கிற போது 243 அரசாணையை கொண்டு வருகிறார்கள். இப்போது நாம் தகுதி தேர்வை கைவிட்டு இந்த அரசாங்கம் எப்படிப்பட்ட நிலையை கடைபிடிக்கிறார்கள் என்பதை பாருங்கள். இதைத்தான் பன்றிமய கொள்கை என்று சொல்வார்கள். பன்றிமய கொள்கை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். மன்னராட்சி காலத்திலே ஒரு 3 பேர் மன்னனுடைய அடாவடித்தனத்தை எதிர்த்து அவர்கள் போராடினார்கள். அந்த 3 பேரையும் சிறையிலே அடைக்க மன்னன் உத்தரவிட்டான். 3 பேர் சிறை கொட்டடிகளிலே அடைக்கப்பட்டார்கள். இவர்கள் எங்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று போராடினார்கள். அவர்களை விடுதலை செய்வதற்கு பதிலாக 3 பேர் தங்கி இருக்கக்கூடிய அறையில கொண்டு போய் இன்னும் ஒரு 5 பேரை அடைத்தார்கள். இப்போ அவர்கள் எங்களை விடுதலை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை விட்டுவிட்டு இந்த 5 பேரை இதிலிருந்து வெளியேற்றுங்கள் என்கிற கோரிக்கையை வைத்து போராடினார்கள். அப்படி போராடி கொண்டிருந்த போது அந்த சிறை அதிகாரிகள் என்ன செய்தார்கள் என்றால் உள்ளே ஒரு பன்றியை விட்டார்கள். அந்த அறைக்குள்ளே ஒரு பன்றியையும் சேர்த்து அடைத்தார்கள். இப்போது அந்த 8 பேரும் சேர்ந்து இந்த பன்றியை இந்த இடத்தில் இருந்து விரட்ட வேண்டும் என்று போராடினார்கள். அந்த 3 பேரும் முதல்ல தங்களை விடுவிக்க வேண்டும் என்ற போராட்டத்தை விட்டுவிட்டார்கள். கடைசியில் இந்த 8 பேரில் 5 பேரை விடுவிக்க வேண்டும் என்கிற போராட்டத்தை விட்டுவிட்டார்கள். இப்போது இந்த பன்றியை விரட்ட வேண்டும் என்று போராடினார்கள். ஒரு 2-3 நாட்கள் கழித்து அந்த பன்றியை விடுவித்தார்கள். 8 பேரும் சேர்ந்து பன்றியை விடுவித்த மகத்தான மாமன்னனுக்கு நன்றி என்று தெரிவித்து வாழ்த்து சொன்னார்கள். அப்படிப்பட்ட அந்த நிலைதான் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே நடந்து கொண்டிருக்கிறது. அகவிலை படி உயர்வு அறிவித்தால் 100க்கும் மேற்பட்ட சங்கங்கள் அங்கே போய் முதலமைச்சரை பார்த்து வாழ்த்து சொல்லுகிற அந்த நிலையை பார்க்கிறோம். இன்றைக்கு 100% வாக்குறுதிகளை நிறைவேற்றி விட்டதாக நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சொல்லுகிறார். இதை கேட்டவுடன் தமிழ்நாட்டினுடைய ஆசிரியர்களும் அரசு ஊழியர்களும் அதிர்ச்சி அடைந்து விட்டார்கள். அதிர்ச்சியிலிருந்து மீளாமலேயே இன்னும் சில பேர் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் ஒற்றை வாக்குறுதியை கூட நிறைவேற்றாமல் இந்த திராவிட மாடல் அப்படின்னா என்னன்னு நிறைய பேருக்கு சந்தேகம். 2001க்கு பிறகுதான், நீங்க 2004க்கு பிறகுதான் சுனாமிங்கிற வார்த்தையை நமக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி சுனாமினா என்னன்னு தெரியாது. அதுக்கு முன்னாடி நமக்கு பினாமியை தான் தெரியும். ஆனா இப்போ 2001க்கு பிறகுதான் திராவிட மாடல். அப்ப திராவிட மாடல் என்ன அப்படின்னா என்னன்னு நான் யோசனை பண்ணி பார்த்தேன். ஒரு கட்சி தேர்தலை சந்திக்கிற போது வாக்குறுதிகளை கொடுக்கிறார்கள். ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றினால்
அது ஒரு வகை மாடல். ஒருவேளை கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாவிட்டால் அது ஒரு வகை மாடல். கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் கொடுக்காத வாக்குறுதிகளை நிறைவேற்றினால் அதுதான் திராவிட மாடல். அது என்ன கொடுக்காத வாக்குறுதி? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஈட்டிய விடுப்பு ஒப்படைப்பை நிரந்தரமாக ரத்து செய்வோம் என்று அவர்கள் சொல்லவில்லை. ஆனால் நிரந்தரமாக ரத்து செய்து விட்டார்கள். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஊக்க ஊதிய உயர்வை வழங்க மாட்டோம், நிரந்தரமாக நிறுத்தி விடுவோம் என்று அவர்கள் சொல்லவில்லை. இப்போது ஊக்க ஊதிய உயர்வை நிரந்தரமாக நிறுத்திவிட்டார்கள். இதுதான் திராவிட மாடல். ஒற்றை வாக்குறுதியை கூட நிறைவேற்றாமல் 100% வாக்குறுதிகளை நிறைவேற்றிவிட்டோம் என்று சொல்வார்கள். அதுதான் திராவிட மாடல். நம்மிடம் நாங்கள் உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை மறுக்கவில்லை, மறக்கவில்லை என்று சொல்லிவிட்டு மறந்து விடுவார்கள். அதுதான் திராவிட மாடல். இப்படிப்பட்ட திராவிட மாடல் அரசோடு கடந்த 11 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டின் தொடக்க கல்வித்துறையில் ஒற்றை ஆசிரியரை கூட நியமிக்காமல் பள்ளிக்கல்வித்துறை மாபெரும் வளர்ச்சி அடைந்து விட்டதாக சொல்லுவார்கள். அதற்கு பெயர்தான் திராவிட மாடல். இப்படிப்பட்ட திராவிட மாடல் ஆட்சியிலே நாம் போராடுவதை தவிர நமக்கு வழியில்லை என்பதை உணர்த்துகிற மாநாடாக இன்றைக்கு இந்த மாநாடு என்பது அமைந்திருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். தோழர்களே, நண்பர்களே, எஸ்டிஎஃப்ஐ என்கிற இந்த போராட்ட குதிரை இன்றைக்கு களத்திலே இறங்கிய பிறகுதான் நேற்று தூத்துக்குடியிலே தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம், நம்முடைய நெருங்கிய தோழமை அமைப்பு, போர்க்குணமிக்க அந்த சங்கம் போராட்ட களத்திலே இறங்கி இருக்கிறது. இன்றைக்கு எஸ்டிஎஃப்ஐ போராட்ட அறிவிப்புகளை வெளியிட இருக்கிறது. நாளை மற்ற கூட்டமைப்புகள் போராட்ட களத்திலே இறங்கவில்லை என்றாலும் எஸ்டிஎஃப்ஐ தனி கூட்டமைப்பாக களத்திலே இறங்குகின்ற வலிமை எஸ்டிஎஃப்ஐக்கு உண்டு. அதற்கு உதாரணம் இருக்கிறது. 2017 ஜாக்டோ ஜியோ, அன்றைக்கு எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது ஈரோட்டிலே பேச்சுவார்த்தையில எந்த கோரிக்கையும் நிறைவேற்றாமலேயே ஜாக்டோ ஜியோவில் இருக்கக்கூடிய 50% சங்கங்கள் போராட்டத்தில் இருந்து ஒதுங்கி நின்ற போது இன்றைக்கு எஸ்டிஎஃப்ஐ இருக்கக்கூடிய இந்த 8 அமைப்புகளும் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தோடு இணைந்து போராட்ட களத்தை முன்னெடுத்தது. மாநிலம் முழுவதும் மாவட்ட தலைநகரங்களிலே, மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களிலே காத்திருப்பு போராட்டத்தை நடத்தியது. அந்த போராட்டத்தின் விளைவாகத்தான் 7வது ஊழிய குழுவை தமிழ்நாட்டினுடைய 10 லட்சம் அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் பெற்றார்கள். இந்த வரலாற்றை படைத்த கூட்டமைப்பு தான் எஸ்டிஎஃப்ஐ. மீண்டும் வரலாறு திரும்புகிறது. இனிமேல் ஜால்ராக்களுக்கு இங்கே வேலை கிடையாது. 1985 போராட்டத்திலே, 88 போராட்டத்திலே, 2002 போராட்டத்திலே, 2003 2016 2017 2019 நடைபெற்ற வரலாற்று சிறப்புமிக்க போராட்டங்களிலே இறுதி வரை உறுதியோடு களத்திலே நின்ற அமைப்புகள் தான் எஸ்டிஎஃப்ஐ இணைப்பு சங்கங்கள். இன்றைக்கு எஸ்டிஎஃப்ஐ என்பது இன்றைக்கு களத்திலே இறங்கி இருக்கிறது. எனவே நம்முடைய கோரிக்கைகள் என்பது நியாயமானது. இப்போது நான் ஏற்கனவே சொன்னேன் உங்களுக்கு, பன்றிமய கொள்கையில கடைசியில் ஒரு பன்றியை விட்டாங்க அப்படின்னு சொன்ன பத்தியா. இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய தொடக்க கல்வித்துறையில் அப்படி விட்டிருக்கிற பன்றி என்பதுதான் அரசாணை 243. அந்த பன்றியை விரட்ட வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. அந்த பன்றியை விரட்டினாலும் கூட நிச்சயமாக நாம் யாரும் நன்றி சொல்ல போவதில்லை. பன்றிக்கெல்லாம் நன்றி சொல்ல முடியுமா? அதுதான் நம்முடைய நிலைப்பாடு. எனவே தோழர்களே, நம்முடைய கோரிக்கைகள் நியாயமானவை. நம்முடைய கோரிக்கைகளின் மீது இந்த அரசு கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும். அப்படி நீங்கள் திராவிட மாடல் என்று சொல்லி எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற நீங்கள் மறுப்பீர்களே ஆனால் வந்து கொண்டிருக்கிறது 2026. வந்து கொண்டிருக்கிறது 2026. அதிலே எங்களுடைய மாடல் என்ன என்பதை நாங்கள் காட்டுவோம் என்பதை இந்த கோரிக்கை மாநாட்டினுடைய செய்தியாக இந்த தமிழ்நாடு அரசுக்கு தெரிவித்து, தமிழ்நாடு அரசை எச்சரித்து எங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும். பென்ஷன் என்பது எங்களுடைய வாழ்வாதார கோரிக்கை.
இன்றைக்கு மத்திய அரசாங்கம் ஒரு படி அல்ல, பென்ஷனை பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்தவே முடியாது என்று ஒற்றை காலில் நின்ற ஒன்றிய அரசு ஒரு படி அல்ல 5 படி இறங்கி இன்றைக்கு ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தை அறிவித்திருக்கிறது. யூபிஎஸ் என்பது ஓபிஎஸ்க்கு மாற்று அல்ல, ஆனாலும் இறங்கி இருக்கிறது. இன்றைக்கு தமிழ்நாடு அரசு என்பிஎஸ்ஸிலும் இல்லாமல் யூபிஎஸ்ஸிலும் இல்லாமல் சிபிஎஸ் என்று சொல்லக்கூடிய திட்டத்தை வைத்துக் கொண்டு தமிழ்நாட்டினுடைய அரசு ஊழியர்களையும் ஆசிரியர்களையும் அந்தரத்திலே தொங்கவிட்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்திலே எங்களுடைய பென்ஷனுக்காக, எங்களுடைய ஓய்வூதியத்திற்காக நாங்கள் வீறு கொண்டெழுந்து போராடுவோம். எங்களுடைய கோரிக்கையை நீங்கள் நிறைவேற்றும் வரை இறுதியோடு களத்திலே நிற்போம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.